அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்காண்ட கல்யாண பலகாரமான அச்சு பலகாரம் செய்து நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க. அதுக்காக நான் முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து தேங்காய் பாலை கொதிக்க வைக்கிறேன். ஏன்னா தேங்காய் பாலெலாம் குழைக்கணும். அதுக்காண்டி தேங்காய் பாலை கொதிக்க வைக்கிறேன். இதில் தேங்காய் பால் கலவான உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு தான் சேர்க்குறேன். நான் கொதிக்க கரைஞ்சிருமன்றதுக்காண்டி நான் விறகு அடுப்பில் தான் இது கொதிக்க வைக்கிறேன். அடுப்பை மூட்டி குழல் வச்சு அடுப்பை ஊதினான். இப்போ இது அடுப்பு மூண்டுட்டு இப்போ பாலை அடுப்பில் கொதிக்க வைக்கிறேன். பால் கொதிக்கிற இடையில் வெள்ளை அரிசி மா எடுக்கிறேன். 2 சுண்டு வெள்ளை அரிசி மா எடுக்க போகிறேன். இது சுண்டு விட நீங்கள் எந்த பாத்திரத்தால் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் 2 கப் எடுங்க. அன்னளவாக எனக்கு 2 சுண்டுமா 500 கிராம்மா எடுபட்டது. இதுக்குள்ள உளுத்தம்மா தனியாக முழு உளுந்து வறுத்து உடைச்சி திரிச்செடுத்த தனி உளுத்தம்மா 2 மேசக்கரண்டி சேர்க்கிறேன். உளுத்தமாக கூடிச்சேன்னா எங்களுக்கு பலகாரம் முறிஞ்சிடும். அதுக்காண்டி 2 மேசக்கரண்டி சரியான அளவாக இருக்கும். 100 கிராம் அரிசி மாவுக்கு 2 மேசக்கரண்டி உளுத்தமாக அளவாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்து கரண்டியாலே நம்ம மாவையும் குழைச்சி வர்றேன். அரிசி மாவும் உளுத்தமாக உப்பும் சேரட்டுமெண்டு. இப்போ பால் எனக்கு காய்ச்சிப்பட்டுது. நல்லா காய்ச்சிப்பட்டால் நாங்கள் இப்போ கரண்டி வச்சு கிளறாட்டி திரஞ்சிரமண்ட கடை கண்டி விட்டுட்டு இருக்கிறேன். இப்போ காய்ச்சிப்பட்ட பாலை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சத்தாக இருக்கும். கடையில் வேண்டி கண்ட சாப்பாடுகளை கொடுக்குற விட இதை கொடுக்குறது உடலுக்குமே ஆரோக்கியமானது. பாருங்கள், இந்த மாதிரி மாவை குழைச்சி எடுத்துட்டேன். முறிஞ்சி இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாழை இலையெல்லாம் இந்த பலகாரம் புளிஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ வாழை இலையை கழுவி எடுத்துருந்தேன்னா இதுக்கு எண்ணெய் பூசாட்டி வாழை இலை ஒட்டி இருக்கும். அப்புறம் பலகாரம் முறிஞ்சிடும் என்பதற்காக வாழையில் எண்ணெய் பூசி அச்சுகள் எல்லாம் எண்ணெய் ஊசி எடுக்க போகிறேன். இந்த 4 விதமான அச்சு இருக்குது. 4 விதமான அச்சுலேயும் தான் பார்க்க போகிறேன். இந்த அச்சுகளையும் எடுத்து வைப்பால் வச்சுட்டு பிளேட்டுகளை அந்த வாழையிலையில் போட்டுட்டு அப்புறம் பிளேட்டில் நாங்கள் மாற்றி வைக்கணும். மெட்டது புளியாக்கில் அப்போ அந்த பிளேட்டுகளுக்கும் எண்ணெயை பூசி எடுக்கிறோம். இப்போ இந்த முறுக்கு தான் முதல் சுட போகிறேன். எல்லாமே ஒரே மாவு தான், ஆனால் என்ன அச்சுத்தம் வரையாக வருது. பாருங்கள், அப்படி அச்சுக்குள்ளே போட்டு புளிஞ்சு காட்டுறேன். நான் உங்களுக்கு புளிஞ்சு வெட்டி எல்லாம் காட்டுறேன். நான் உங்களுக்கு பாருங்கள், புளியவே ஒரு வெடிப்பு இல்லாமல் நீட்டாக வருது. பதம் பிள்ளைக்கலைன்னா நாங்கள் புளியக்கிலேயே தெரியும். எண்ணெய் எல்லாம் பொரிச்செடுக்க வடித்து வந்ததுன்னு சொன்னால் எங்களை பதம் பிள்ளையண்ட அர்த்தம். வடிக்காமல் நீட்டாக வந்ததுன்னா ஓகே. இந்த பலகாரங்கள் இதான் ஒரு பிரச்சனை. பதம் பிழைச்சதுன்னா பலகாரம் வடித்து மற்ற எண்ணெயில் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். நாங்கள் சரியான அளவுகளில் போட்டோம்னு சொன்னால் சரியாக நீட்டாக எங்களுக்கு பலகாரம் பார்க்க வடிவாமல் இருக்கும், சாப்பிடாம விருப்பம் இருக்கும். அப்படி சின்ன சின்ன துண்டுகளாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வட்டமாக வெட்டலாம், பிடிக்கின்றாலும் வெட்டி எடுக்கலாம். நான் அப்படி இது நீட்டாமல் இன்னொன்று வட்ட ஷேப்பில் ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இப்போ அதில் வெட்டின எல்லாமே இதில் ஒரு பாத்திரத்தில் போடுறேன். ஒரே இதாக நாங்கள் கையால் கிள்ளி எடுத்தோம்னு சொன்னால் சில சேர்ந்து ஒட்டி அப்படி வந்துடும். அதுக்காண்டி
கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேன் நான். இதே மாதிரி இன்னொரு செட்டம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அச்சு மாற்றி காட்டுறேன். இந்த ஒரு அச்சு போடுவோம். இதை நான் உங்களை புளிஞ்சு காட்டுறேன். புளிஞ்சு வெட்டி எடுத்துலாம் காட்டுறேன். இதை நான் உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வெட்டி காட்டுறேன். ஓவல் ஷேப் என்ன வெட்டி போட்டு அதை ஜாயின் பண்ணி விட்றேன். அவ்வளோ புளிஞ்சிட்டு 2 செட்டும் புளிகிறேன். புளிஞ்சிட்டு உங்களை வெட்டி எடுத்து காட்டுறேன். இப்படி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஓவல் ஷேப்பில் வந்து கையாலேயே ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாகவே போட்டு மடுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொள்ளலாம். நான் அப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படி செய்தேன். இப்போ இதுகள் கண்ணீரம் வெளியில் விட்டாலும் எங்களுக்கு வெடிக்கும் என்பதற்காக இதை பொறிச்சு தான் மிச்சம் புளிஞ்செடுக்க போகிறேன். அதுக்காண்டி நான் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஈரங்காய தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் இல்லை மரக்கறி எண்ணெய் தான் இது நல்ல முறுமுறுப்பாக வரத்துக்கு ஏற்றதாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். பலகாரம் மூடி நிற்கிற அளவுக்கு எண்ணெய் வேணும். இப்போ இவ்வளோ எண்ணெயை விட்டுட்டு இப்போ இந்த எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் சொல்ல காரல் மணம் இருக்கும். எண்ணெய்க்காண்டி கறிவேப்பிலை போட்டு பொரிச்செடுத்தோம்னு சொன்னால் காரல் மணங்கள் இல்லாமல் இருக்கும். இதுக்காண்டி கறிவேப்பிலை ஒன்று நட்டு போட்டு பொரிச்செடுத்துட்டேன். இனி பலகாரங்களை போட்டு எடுப்பேன். இந்த பலகாரங்களை போட்டு எடுக்கிறேன். எனக்கு இது பாத்திரம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு வெளியில் வரப்போது. அப்போ நான் பாத்திரம் ஒன்று மாற்றி எடுக்கிறேன். ஏற்கனவே போட்டது கொஞ்சம் பொறிப்பட்டுடுனோடைய மேலதியாக பலகாரம் போடாமல் அது கொஞ்சத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்து காட்டுறோம். உங்களுக்கு கலகலக்கும். எங்களுக்கு பொரிஞ்சிட்டேன்னா அந்த சத்தம் மட்டும் கேட்கும். உங்களை பொரிஞ்சிட்டேன்னு மாக கருக விட தேவையில்லை. இதை நான் ட்ரேயில் இழுத்தில்ல ஒரு பேப்பர் ஒன்றை போட்டு அதில் அரைக்கிறேன். எண்ணெயில் இழுத்தெடுக்கும் அந்த பேப்பர் என்பதற்காக. இப்படி ஏனையவைகளையும் பொரிச்செடுக்கிறேன். இது வித்தியாசமாக ஒரு அச்சு வேறு ஒன்று போட்டிருக்கேன். 3வது அச்சு. இது இப்படியே வெட்டி எடுக்க போகிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக ஃபுல்லாக வட்டி எடுத்துகிட்டு காட்டுறோம். இப்படி ஃபுல்லாக எல்லாம் வட்டி எடுத்துட்டேன். இப்போ இதுகளையும் பொரிச்செடுக்கணும். பாருங்க எல்லாம் நான் பொரிச்செடுத்துட்டேன். ஒன்று கொஞ்சம் இதாண்டிட்டு நல்லா முருகிட்டுது. இப்போ இந்த பலகாரங்கள் சீனி பானி காய்ச்சி தூவினோம்னா இன்னும் சுவையாக இருக்கும். பழுதுபடாமலும் நிறைய நாள் இருக்கும். ஒரு மாதத்துக்கிட்ட இது பழுதுபடாது. ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் 5 மெசக்கரண்டி சீனி 2 சுண்டு பலகாரத்துக்கு 5 மெசக்கரண்டி சீனி சேர்த்து தண்ணியும் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இப்போ சீனி பானியை காய்ச்சி எடுப்போம். சீனி ஃபுல்லாக காய்ச்சப்பட்டுட்டேன்னு இப்படி நுரை வந்ததுன்னா ஃபுல்லாக காய்ச்சப்பட்டுட்டேன்னு அர்த்தம். நல்லா முருகவும் விடக்கூடாது. அப்புறம் பலகாரம் மூலம் கடிக்க இல்லாமல் போயிடும். ஒரு பதமாக கையில் ஒட்டுற அளவு பதமாக வந்ததுன்னா எங்களுக்கு சீனி பானியோட பதம் ஓகே. இப்போ அங்கே அப்படி ட்ரப்பாக விழுகுது. இந்த பதம் எங்களுக்கு ஓகே. இப்போ இதை இறக்கி பலகாரங்களை இந்த சூட்டோடையே இதில் பலகாரங்களை போட்டு சீனியோடு சேர்க்க போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு கிண்டி விடுவோம். ஏனையே
இதுக்குள்ளே போட்டு கிண்டி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சுவையான ஆரோக்கியமான அச்சு பலகாரம் தயாராகிடும். இப்போ மிச்ச பலகாரங்களையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா தடவை சீனியை சேரக்கூடிய மாதிரி குலுக்கி விடுவோம். பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.